இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூர்யாவோட 44 படத்தோட டைட்டில் டீசர் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, என்ன பழைய கெட்டப்ல இருக்காதுப்பா. வா, ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கெட்டப் பார்க்குறது நல்லா இருக்கு. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறது என்னையோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. ஏன் எந்த ஒரு ஸ்லாங் அது? சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. மாஸ்டர் பிரகாஷ் ராஜ் இருக்காரு. இது யாரு? என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மோ. இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிடுது. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஏன் பேசல? ஊமையா? வித்தியாசமா இருக்கு பார்க்கும்போது. மியூசிக்கும் செமையா இருக்கு. ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் படம். ஓ, அவ்வளோதானா? சம்மர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது சூர்யாவுக்கு இந்த லவ் சீன்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த அந்த பேசுறதா இருக்கட்டும், அந்த லுக்கா இருக்கட்டும், பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அந்த கெட்டப் பழைய சூர்யா அவங்கள பாக்குற மாதிரி இருந்தது. அது மாதிரி பூஜாவும் ஹோம்லியான. ஆமா, அது ரொம்ப சாஃப்டா, அது நல்லா தெரியும். நல்லா இருக்கு பார்க்கவே. இவங்க ஏதோ கேக்குறாங்க, நல்லது விட்டுறேன், ரவுடியா இருக்காங்க. ஆமா ஆமா, அதான் அது எல்லாத்தையும் விடுறாங்க. அப்போ விட்டா அதுல உள்ள அந்த அதான் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. நிறைய அவருக்கு விரோதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ விட்டா இவருக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த மியூசிக் அப்படியே மெலோடியா போயிட்டு டக்குன்னு ஒரு மியூசிக் ஒரு ஹாரர் ஃபீல்ல வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டுறேன், அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்லாங் பேசுறாங்க. அது என்ன ஸ்லாங் தெரியல, நல்லா இருக்கு. இது ரொம்ப அந்த பழைய காலத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் ரெட்ரோன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூர்யாவோட எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த லவ் சப்ஜெக்ட் எப்பவுமே எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். அது அத்தனை வாட்டி பார்த்தாலும் அது போர் அடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் அந்த லவ் ஸ்டோரி பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் கேங்ஸ்டர் வேற. இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்